வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்டு ஆண்டவரை பற்றி அறியும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அவர் வச்சிருக்க அம்புட்டு ஆசீர்வாதமும் நோக்கமும் நிறைவேறும். அதானங்க வேணும். இன்றைக்கி பாருங்கள், ஆசீர்வாதம் கிடைக்குமா? இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க. என்னங்க நம்ம பிஸ்னஸ் நடத்துகிறோமா? ஒரு பொருள் விற்கிற மாதிரி அப்படி இப்படி ஏமாற்றி இல்லைங்க. அதெல்லாம் மிஞ்சி போனது. நமக்கு ஆசீர்வாதம் எல்லாம் நாய்க்குட்டி மாதிரி நம்ம பின்னால் வீட்டில் துரத்திட்டு வருது. பார்த்தீங்களா, நாய்க்குட்டி நன்மையும் கிருபையும் உன்னை அப்படி தான் ஓடி வரும் ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து வச்சிருக்கிறது, கேட்டுருக்கிறதுக்கு கூப்பிடுறது எல்லாம் கேட்டோன்னா இன்னும் மேலானதாக இருக்குது. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை சாதாரண ஒரு ஏதோ பாவம் அப்படின்னு இல்லை, நம்ம பிரமாதமாக தான் அவர் யோசித்துருக்கிறாரு, பெருசாக யோசித்துருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை ரொம்ப அலங்கரிக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறார் ஒழிய நம்மளை ஏதோ ஒரு பிச்சைக்கார மாதிரி வைக்கல. ஆண்டவர் பெரிய காரியம் வச்சுக்கிறாரு. அதனால் பணமும் பொருளும் உயர்வும் நார்மலாக இருக்கும். எப்படி இருக்கும்? இருக்குமா இருக்காதா? நீங்கள் என்ன அப்படியே வால்யூமே டவுன் ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லை. அந்த ஒரு குட்டி கழுதை தானே ஏசப்பாவை ஏசாமியை சுமந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க ஜனங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் என்னத்தை எல்லாம் ரோட்டில் போட்டாங்க. துணிகள் கீஞ்சி போன துணி இல்லைங்க, இந்த கார்பெட் மாதிரி ரெட் கார்பெட் வெல்கம் ஒரு பிரசிடென்ட் வரானா போடுறாங்க, அந்த மாதிரி நல்ல நல்ல கம்பளங்கள் எல்லாம் விலை உயர்ந்து தான் போட்டு கௌரவமாக பண்ணியிருக்காங்க. பண்ணாங்களா பண்ணலையா? ஆனால் அதில் நடந்தது யார்? ஏசுவானரா? கழுதை. அதனால் நம்ம ஆண்டவரை சுமந்து போகும் பொழுது நம்ம வானான்னு சொன்னால் கூட ஆசீர்வாதமும் உயர்வும் பிளெஸ்ஸிங்ஸும் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அது கிடைக்கும் சொல்கிறதுக்காக இவரை சவாரி பண்ணலாம், ஏற்றலான்னு யோசிக்கிறேன். கரெக்டாங்க. அது நல்ல யோசனை இல்லைன்னு அவருக்கே தெரியும். ஸோ நல்ல இருதயத்தோட ஆண்டவருடைய முழு காரியத்தையும், அதான் நான் சொல்கிறேன், டோட்டலாக பைபிளில் பார்க்க போல் கடவுள் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அலங்கரிக்கிறதுக்கு தான் அவர் அலங்கோலமாக போனார்.